தமிழ் போலீசாருக்கு எங்கெங்க குற்றவாளி இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் நண்பர்கள் பாதுகாப்பு தரப்பை நியாயப்படுத்துற வேலையை பார்க்காமல் தயவு செய்து வந்து மக்கள் தேவையான முடிவெடுங்க. நீங்களும் 30 வருஷம் இருந்தீங்களே நாங்கள் எங்களிடம் முயற்சியாளர் உலகம் முடிவெடுத்தது அரசியல் நீங்களும் அரசியல் களத்தில் தினக்களத்தாலே என்னென்னத்தை நிறுத்தப்பட்ட சக்தி என்று சொல்ல வந்த திட்டத்தை உங்களுடைய அமைப்புகள் வேற விதமாக அவர்கள் மாற்றியமைச்சிருக்கு. நீங்கள்லாம் இந்த செயலை செய்ய சொன்னேன்னு சொல்லி எங்களுக்கு தையொட்டி வரைக்கும் எத்தனையோ மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரங்களில் வீதி காவல் கடமையில் ஈடுபடுற போலீசார் மறைமுகமாக அந்த வாகனக்காரன் வரைக்கும் படாரெண்டு லைட்டையும் அடிச்சோம். 30 வருடங்களாக கொண்டிருந்த ஒரு இராணுவ தளம் ஒன்று அகற்றப்பட்டு கிழக்கு பகுதியிலும் ஒரு இராணுவ முகாம் அமைந்திருக்கு. அதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாடளாவிய ரீதியிலேயே திடீராக பணக்காரராக வந்ததுடன் நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பிரஜாசக்தி தொடர்பிலே நாடளாவிய ரீதியிலே நாங்கள் மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் கதைக்க முடியும். இன்னொரு கட்சியை பற்றி நாங்கள் சொல்வது அவ்வளவு நல்லமை. கிழக்கு தையிட்டி பிரச்சனை ஜனாதிபதி மட்டத்துக்கு பதில் சென்றுள்ள பிரச்சனை விரைவில் நாங்கள் அதுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தின் பலிகாமம் மேற்கே சங்கானை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. நாங்கள் என்ன தப்பு செய்யலாம் என்ன பரவாயில்ல ஆட்கள் குறைவு ஒரு டீம் தான் வெளியில் நிற்கிறோம். அராணி கிழக்கு இருக்கு சார், பன்னாகம் எல்லா ஏரியாவும் பெரிய ஏரியா சார். அது ஒரு கோணத்து டைப்ல அராணி இருக்கிறோம் சார் கிழக்கு கிழக்கு. அதெல்லாம் அப்படி சொல்லிக்கிறேன் சொன்ன உடனே எவ்வளோ போகுது சார் போய் பார்க்குறது சார். நீங்கள் அந்த முக்கியமான இடங்களில் இருக்கணும் தெரியல. எனக்கு இடம் தெரியும். எனவே அங்கே எல்லாம் பெரிய திடீர் பணக்காரரான நாட்கள்லாம் இருக்குன்னா இப்படி வந்த எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது? தெரியுமா அப்படியே நாங்களா தெரியல. எப்படி உங்களை போலீசார் அவையோட இந்த மாதிரி நல்லுறவில் இருக்கிறோம்ன்றால் உங்களுக்கு நீதியோடு தந்திருக்கும். சரி, அப்போ குற்றச்சாட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் ஆட்களில் என்ற குற்றச்சாட்டு சொல்ல வேண்டாம். இதுக்குத்தான் முக்கியத்துவம். கடைசியான மீட்டிங்கில் தான் நடந்த பொதுப்பொருள் தொடர்பான மீட்டிங். அதில் இது ஒரு அங்கம் தானே. நீங்கள் அது உங்களோட வேலை உங்களுக்கு சொல்லி விட்டுனாங்கள். என்ன நடந்ததுன்னு தெரியும். 2-3 இடங்கள் ஸ்பாட் பண்ணி சொன்னாங்க. அந்த இடம் தொடர்ந்து நடக்குவது தெரியல. அடுத்தவன் அந்த மீட்டிங் நடக்கவே இல்லாமல் சம்மந்தப்பட்ட போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை வேணும்னா மக்கள் ஒரு ஏரியா ஆதாரத்துலாம் தெரியும். அதை சொல்கிறேன், ஃபோன் பண்ண நீங்கள் வரையில் அதை பார்த்து கொண்டுன்றது அப்படி சொல்ல மேலாதானே. கம்ப்ளைண்ட் போட்டு வர சொல்லியா? கம்ப்ளைண்ட் போட்டு வர 3 நாள் ஆகும். சரிதான். அடுத்த முறை எங்களுக்கு முடியான ஒரு கம்ப்ளைண்ட் வராதபடி பார்த்துக்கொள்ளணும். வட்டுக்கொண்ட போலீஸ்கிட்ட சரிதான். பக்கத்தில் உள்ள சனம் கதைக்கிறாங்க. இவரும் 70 சாப்பிட்டாலும் தெரியல. ஆனால் உண்மை இதுதான் என்றால் வட்டுக்கோட்டையில் இருக்கிற நான் போலீஸ் பாதுகாப்பு நேரம் கதைச்சேன். போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் திசைவார உடைவு வச்சேன். உண்மையா இவர் மேல தமிழ்நாட தமிழ் போலீசாருக்கு எங்கெங்க குற்றவாளி இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் நண்பர்கள். ஆக அவர்கள் தான் ஓஎஸ்சியாவும் டிஐஜியாவும் சிடிஐஜியாவும் இருக்கிறாங்க. இந்த தம்பில இருந்து எல்லாரையும் கதிர்காமத்துக்கு அந்த பக்கம் மாற்றி விட்டு தலைவர் கூட்டத்தில் மக்கள் தொடர்ந்து பாதிச்சு கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படி சொல்றது இப்ப 30 வருஷமா இருக்கிறோம். 30 தெரியும். அது மாற வேண்டும் என்றதுதான் எதிர்பார்ப்பு. இல்லாட்டியும் இந்த கதை சொல்றதுக்கு உங்களை மக்கள் தெரிவு செய்து விடையில தயவு செய்து நீங்கள் பாதுகாப்பு கவுன்சில் நீங்கள் பாதுகாப்பு தரப்பை நியாயப்படுத்துற வேலையை பார்க்காமல் தயவு செய்து மக்கள் தேவையான முடிவெடுங்க. நீங்களும் 30 வருஷம் இருந்தீங்களே. நாங்கள் எங்கட முயற்சியால உலகம் விடுபட்டது. எங்கட முயற்சியால உலகம் விடுபட்டது. விடுபட்ட விடுபட்ட அவ்வளவும் எங்களிடம் முயற்சியெல்லாம் விடுபட்டது. நீங்கள் தான் அரசியல் காய்ச்சி. நீங்கள் அபிவிருத்தி தொடர்பான கூட்டம் நடவடிக்கை எடுப்போம். அதை நீங்கள் ஒரு முடிவை எடுத்து கச்சேரி கொண்டு போங்க. கச்சேரி மாவட்டத்துக்கு அனுப்புவோம். சரி, சரி சரி. அந்த பாலத்துக்கு 2 பக்கத்தில் மதிலும் கட்டி இருக்கணும் எல்லாரும். சரி, எங்க பிரதேச சபைக்கு இதோட அறிவிங்க. வெள்ளத்தில் அவை தான் செய்திருக்கணுமா? காரணத்தை களத்தில் தினக்களத்தாலே என்னென்னத்தை நிறுத்தப்பட்டிருக்கின்றது.
அவை அந்த கோரிக்கையை என்னென்னத்தை தடை பண்ணப்பட்டதுன்ற பொருளை நியமித்த பிறகு நான் சில விளக்கத்தை அவைக்கு கேட்குறேன். கடத்தொழில் அதிகாரிகள் தினக்களம் உதவி திட்ட பணிப்பாளர் தினக்களம் அவர்களை கேட்குறேன். செய்யணும் ஆள் கூட தடை என்று சொல்லி இருக்குது. அது தொடர்பாக தான் இவர் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். கடத்தொழில் தினக்களத்தால் அனுப்பப்பட்ட கடிதம் கடத்தொழில் சங்கத்துக்கு லைட் அடித்து மீன் பிடிக்கப்படாது, சுருக்க வேலை இழுக்கப்படாது, மடி இழுக்கப்படாது. மற்றது அடுத்ததாக தொழிலுக்கு வள்ளத்துக்குள்ள செல்லும் பொழுது வள்ளத்துக்கு உள்ளுக்குத்தான் லைட் பாவிக்கணுமென்று கடத்தொழில் மீட்டிங்கில் எங்களுக்கு கூறப்பட்ட கடந்த காலத்தில் 3 வருஷமாக கூறப்பட்ட விஷயம். இன்று வரைக்கும் அந்த நடைமுறையை இந்த கடத்தொழில் தினக்கலகாரர் பாவனைக்கு எடுக்கவும் இல்லை, அதை தடை பண்ணப்படவும் இல்லை. காரணம் என்றால் மக்கள் தான் இதை செய்யணும். தினக்கலகம் எல்லா இதுவும் எங்களிடம் ஒப்படைக்கிறது. இன்னும் அது தடை செய்யப்பட்டது, இது செய்யப்படாது, தமிழ் வேலை செய்யப்படாது, கூடு வைக்கலாது எல்லாம் எங்களுக்கு சொன்ன. ஆனால் மக்கள் தான் நாங்கள் எங்களை சங்கங்கள் தீர்மானம் எடுத்தால் எல்லாம் செய்வது. பிரியாசக்தி என்று சொல்ல வந்த திட்டத்தை பிரியாசக்தி என்று நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அதை இங்கே உள்ள அமைப்புகள் உங்களுடைய அமைப்புகள் அதை வேறு விதமாக அவர்கள் மாற்றியமைச்சிருக்கிறார்கள். தெரிவு செய்யப்பட்டவர்களை ரத்து செய்து புதிதாக அவர்கள் உங்களுக்கு தேவை அவர்களுக்கு தேவை எங்களுக்கு தெரியாது தங்களுக்கு இணங்கிற வகையில் என்றதை நாங்கள் சொல்லலாம். அப்படியா நாங்களே தெரிவு செய்திருக்கிறோம். இது தொடர்பாக நீங்கள்லாம் இந்த செயலை செய்ய சொன்னேன்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல். நீங்கள் உங்களோட ஆட்சேபனை எழுத்துல கொடுங்க, நாங்கள் அதோட நடவடிக்கை. இது சம்பந்தமா நீங்க பண்ண விஷயம் கதைக்கும் போது நீங்க சொன்ன விஷயம், நீங்க கதைக்கும் போது சொன்ன விஷயம், உங்களோட பிரச்சனையை தீர்த்து தர விஷயத்தை நாங்கள் இங்க தீர்த்து தருவோம் அன்று சொல்லி சொன்ன நீங்கள். இப்ப இது அது இந்த பிரதேசத்துக்கு மட்டுமல்ல நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை. என்றபடியால் நீங்கள் உங்களோட ஆட்சேபனை எழுதித்தாங்க, நாங்கள் அதை தீர்த்து தருவோம். அதான் இது இந்த எங்களை தெரிவு செய்யப்பட்ட விஷயம் 3, அதாவது காட்டுப்பிளம் பாண்டவட்டையில 3 பேரை தெரிவு செய்யப்பட்டது. அந்த 3 பேரையும் ரத்து செய்து இதுக்கு அமைவாக இன்னும் ஒரு புதிய 3 பேரை தெரிவு செய்திருக்கணும். அவர்களுக்கு கிராமத்தில் உள்ள மக்களின் தேவைகளும் கிராமத்தில் உள்ள தேவைகளும் அவர்களுக்கு தெரியாதாக்களை அந்த தெரிவு செய்தால் அந்த மக்கள் அந்த தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர் மக்களின் தேவைகளை என்னென்று அவைகளுக்கு தெரியும். அப்படி மக்களின் தேவைகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருவினம் உங்கள்கிட்ட சமர்ப்பிப்போம் தான் நாங்கள் வந்திருக்கிறேன். இதை நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியப்பட்ட அங்கத்தவர்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்றது என்னுடைய முதலாவது கோரிக்கை. சம்பந்தமான பேர் எழுதி போட்டு இதை கொடுங்க, நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இன்னும் கிடக்கு இதுக்கான தீர்வு நீங்கள் கண்டு தந்தீங்களா? எங்களை காட்டுவிலம் மாண்டவட்ட பிரச்சனை எக்கச்சக்கமான விஷயம் கதைக்க வந்த நான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு தருந்தீங்களா? மிச்ச விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு இதுக்கான தீர்வு யாரை நீக்கினது யாரை போடணும் எழுதி கொடுங்க. சரிதானே? அதில் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்கின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆனால் அதனை செய்வதை எதிர்காலத்தில் பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் எங்களுடைய தையொட்டி வரைக்கும் எத்தனையோ மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க அந்த காணிக்காக, அதனையும் விடுவிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே மக்கள் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். இரவு நேரங்களில் வீதி காவல் கடமையில் ஈடுபடுற போலீஸார் மறைமுகமாக அந்த வாகனத்தை ஒரு சைட்டில் நிப்பாட்டிட்டு அதுக்கான அந்த பார்க்கிங் லைட்டை போட மாட்டினோம். அப்போ யார் நிற்கிறது என்றது கூட தெரியாது. வாகனக்காரன் வரைக்கும் படாரெண்டு லைட்டையும் அடித்த உடனே இது மக்கள் முறைப்பட்டு கொண்டது என்னிடம். அதை கருத்து தான் நான் இங்கே சொல்கிறேன். அதாவது மக்கள் பேச்சு வழக்கில் சாதாரணமாக கலைக்கைகள் சொல்லினோம், இந்த போலீஸால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அவங்க இரவில் போக விடுறாங்கல்ல, கண்ணுக்கு லைட் அடிக்கிறாங்க, மற்றது வாகனங்களை கொண்டு மரவட்டத்தில் விட்டுட்டு பார்க்கிங் லைட் போடாமல் நிற்கிறாங்க என்று சொல்லி இந்த மக்கள் குறப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ இது ஒருக்கா நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும். இன்றைய தினம் வலிகாம மேற்கு சங்கானையின் இந்த பிரதேச செயலகத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இது இன்றைய வருடத்தின் முதலாவது கூட்டம். இந்த கூட்டம் மிக ஆக்கபூர்வமாக இருந்தது. இதில் முக்கியமாக நாங்கள் ஒன்று குறிப்பிட்டவாகணும் என்று சொன்னால், இதில் சுமார் 30 வருடங்களாக சுழிவுரத்திலே நிலை கொண்டிருந்த ஒரு இராணுவ தளம் ஒன்று அகற்றப்பட்டு அதன் காணிகளும் அதனோட சம்பந்தப்பட்ட கட்டிடங்களும் தென்னை பனை வள அபிவிருத்தி சங்கத்திடம் அதன் உரிமையாளர்களாக அவரிடம் நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம். அத்துடன் இன்னும் சங்கான கிழக்கு பகுதியிலும் ஒரு இராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது, தனியார் காணியில் அமைந்திருக்கின்றது.
அதையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த காணிகத்தை இராணுவத்தினர் எங்கள் பொதுமக்களிடம் கையளிக்க சொல்லி அதுக்கும் அவர்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்காக கூறியிருந்தார்கள். அத்தோடு இன்றைய இந்த கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்றது. சென்ற முறை நடைபெற்ற கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அதற்கான நடவடிக்கை பற்றியும் முதலில் ஆராயப்பட்டது. பிறகு இனி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பற்றியும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் தங்களது கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். நாங்கள் அவற்றை சாதகமாக பரிசீலிக்கிறோம். முதலில் நாங்கள் இங்கே தீர்வு காணக்கூடியவற்றை கண்டு மேலதிகமாக இருந்தால் அதை மாவட்ட அல்லது தேசிய மட்டத்துக்கு எடுத்து சென்று அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். எனவே இன்றைய கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்று அதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி கூறி இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியிலேயே திடீராக பணக்காரராக வந்ததற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக எங்களுக்கும் சில தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலும் சிலர் திடீர் பணக்காரராக வந்திருக்கிறார்கள் என்றும், எனவே அவர்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். எங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தவே நாங்கள் அது தொடர்பாக தகுந்த அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார்கள். பிரஜாசக்தி திட்டம் தொடர்பிலே தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நிர்வாக தெரிவிலே இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எவ்வாறு எடுக்கப்பட போகிறது? பிரஜாசக்தி தொடர்பிலே நாங்கள் இன்றைய கூட்டத்தில் அது பெரிய ஆராயப்படவில்லை. இருந்தாலும் இது நாடளாவிய ரீதியிலே ஜனாதிபதி அவர்களால் வெளியிடப்பட்ட ஒரு சிற்றுநிறுவனத்துக்கு அமையத்தான் இது நடைபெற்றது. இருந்தாலும் நாங்கள் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை அடுத்து வருகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அமைச்சர் தலைமையில் நடைபெறும் பொழுது நாங்கள் அதுக்குரிய சரியான நடவடிக்கையும் உங்களுடைய மக்கள் இருந்து வார குற்றங்களுக்கும் நாங்கள் குறைபாடுகள் அல்லது அவர்கள் இருந்த ஆட்சேபனைகள் நாங்கள் அந்த கூட்டத்தில் தான் அதுக்குரிய நமது பதில்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் கதைக்க முடியாது தானே தம்பி. அவர்கள் அவர்களான சொல்ல வேணும் தங்களுக்கு என்ன பிரச்சனை என்றது அது அவர்களோட சொந்த விவகாரம். இப்போ நாங்கள் நான் சொல்கிறோம். நாங்கள் பெருசாக அரசியல் அவையை தான் அதுக்குரிய மறுமொழியை சொல்லணும் முடியும். நாங்கள் இன்னொரு கட்சியை பற்றி நாங்கள் சொல்வது அவ்வளோ நல்லவன். தொடர்பாக நானும் அவதானித்திருக்கின்றேன். அவர்கள் அந்த டோர்ச் லைட்டை மட்டும்தான் பாவிக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் தகுந்த மாவட்ட அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு இது தொடர்பான குறைபாடை நாங்கள் எடுத்துமுடன் தெரிவித்து அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். பிரதேச செயலகங்களுக்கான ஒழுங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நாங்கள் இந்த முறை ஏனென்றால் இந்த முறை நாங்கள் இந்த வருடத்துக்கான ஒழுங்கிணைப்பு குழு கூட்டங்களை மிக திட்டமிட்ட முறையில் நடத்தி இங்கே நடந்த பின்பு தான் அடுத்ததாக மாவட்ட குழு நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கே கொண்டு போகக்கூடிய அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பிரதேச செயலகங்களுக்கும் இப்போ நடத்த போகிறோம் என்ற ஒரு பட்டியலை இப்போ தயாரித்து கொண்டிருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தும். பலிகாமம் வடக்கு தையட்டி பிரச்சனை நீங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்ற பிரதேச செயலகத்துக்குள்ளாமல் வருகிறது. அது முன்னேற்றங்கள் எவ்வாறு நடைபெறும்? இது இந்த பலகாமம் வடக்கு தையிட்டி பிரச்சனை உண்மையிலே அது இப்போ ஒரு ஜனாதிபதி மட்டத்துக்கு பதில் சென்றுள்ள பிரச்சனை. அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். விரைவில் நாங்கள் அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்போம்.